வணக்கங்க. இன்னைக்கு நம்ம ரவுண்ட் 2 காலேஜஸ் வாக் த்ரூ. நம்ம பார்க்க போற காலேஜஸ்ல சில பிரான்ச்சஸ் ரவுண்ட் 1லயே கூட நமக்கு கவர் ஆயிருக்கும். பட் ரவுண்ட் 2ல மெயினா ஃபோக்கஸ் ஆகுற பெஸ்ட் காலேஜஸ் பத்தி பார்க்க போறோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் பார்ட்டா நம்ம பார்க்கறது இந்த வீடியோ. கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ். கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் பெருந்துறையில் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க காலேஜ். கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிச் கேம்பஸ் அப்படின்னு சொல்லலாம். த ஃபெசிலிட்டி ரிச் கேம்பஸ். ஸோ கம்ப்ளீட் பேக்கேஜ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது உங்களுக்கு ஹாஸ்டல், லெபார்டரிஸ், டெக்னாலஜி சென்டர், கிளப் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே ஒரு மிக்ஸாக உள்ள காலேஜ். ஸோ இந்த காலேஜ் ஒரு ரெப்யூட்டட் இன்ஸ்டியூட், அதாவது ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் அந்த ரீஜனில் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ரெப்யூட்டட் இன்ஸ்டியூட் இது. NARF ரேங்க்ல டாப் 200க்குள்ள லாஸ்ட் 5 இயர்ஸ்ல கண்டினியூஸாக இருக்காங்க. ஸோ இவங்களுடைய ஹாஸ்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே ரொம்ப கிளீனாக வெல் மெயின்டைன்டாக இருக்கு. ஸோ நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது அவங்களோட இன்டர்நேஷ்னல் ஹாஸ்டல், அப்புறம் கேர்ள்ஸ் ஹாஸ்டல் எல்லாமே ரொம்ப நீட்டாக ஸ்ட்ரக்சர்டாக இருக்கு. ஸோ இங்கே அவங்க எல்லா ட்ரெடிஷ்னல் பிரான்ச்சஸும் ஆஃபர் பண்ணுறாங்க. அது போக மெக்கட்ரானிக்ஸ், ஃபுட் டெக்னாலஜி இந்த மாதிரி பிரான்ச்சஸும் ஆஃபர் பண்ணுறாங்க. நீங்கள் ரவுண்ட் 2ல வரீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த காலேஜை சாய்ஸ் லிஸ்ட்டில் போடணும். ஸோ இந்த காலேஜோட ஆடிட்டோரியத்தை பார்த்துட்ருக்கோம். ஸோ கன்வென்ஷனல் சென்டர் இது. டாப் வியூ ஆஃப் த காலேஜ். ஸோ லைப்ரரி. ஸோ இது மாதிரி எல்லா அம்சமும் நல்லா வெல் ஆர்கனைஸ்டாக இருக்கிற காலேஜ். ஸோ அதனால NAC A+ கிரேட் எடுத்திருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த காலேஜை உங்கள் சாய்ஸ் லிஸ்ட்டில் வச்சு நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டு நல்லா இருக்கிற காலேஜ் இது. ஸோ இவங்களுடைய டாப் சேலரி பார்த்தீங்கன்னா 10 to 12 lakhs இருக்கு. ஆவரேஜாக 4 lakhs அவங்களுடைய பிளேஸ்மெண்ட் பேக்கேஜ் இருக்கு. ஸோ கன்சிஸ்டண்ட்டாக அவங்க வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து நிறைய கம்பெனிஸ் இந்த காலேஜை விசிட் பண்ணுறாங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி வந்து கோவை புத்தூரில் இருக்கு. இது ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி குனியமுத்தூரில் உள்ள காலேஜோட இன்னொரு காலேஜ். ஸோ ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ இதோட பில்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ கிருஷ்ணா குனியாமுத்தூர் மாதிரியே ஸ்ட்ரக்சரில் இருக்கு. ஸோ இவங்களும் கொஞ்சம் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் காலேஜ்னே சொல்லலாம். ஸோ எல்லா ட்ரெடிஷ்னல் பிரான்ச்சஸ் ப்ளஸ் மாடர்ன் பிரான்ச்சஸ் எல்லாமே இந்த காலேஜில் இருக்கு. ஸோ இந்த காலேஜும் NARF டாப் 200 ரேங்க், இந்தியாவுக்குள்ள டாப் 200 ரேங்க்குள்ளே வந்துடுறாங்க. ஸோ கோயம்புத்தூருக்குள்ளேயே இது இருக்கிறதுனால கோயம்புத்தூர் ரீஜனில் இருக்கவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் சாய்ஸ் ரவுண்ட் 2ல. ஸோ ரவுண்ட் 1லயே இந்த காலேஜ்லேயும் சில பிரான்ச்சஸ் முடிஞ்சிருக்க வாய்ப்பு அதிகம். ஸோ ரவுண்ட் 2ல நீங்கள் மீதி இருக்க சீட்ஸை எப்படியாவது கிராப் பண்ணிடுங்க. சாய்ஸ் லிஸ்ட்டில் கரெக்டாக போட்டு எடுத்துருங்க. ஸோ பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜியும் ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியும் கம்பைன்டு தான் பண்ணுறாங்க. ஸோ பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு ஈக்குவலாக இருக்கும். நீங்கள் வெல் டேலண்டட் ஸ்கில்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா அவங்களுடைய பிளேஸ்மெண்ட் கேம்பில் கண்டிப்பாக நீங்கள் போய் ஒரு நல்ல ஒரு ஆஃபரை நீங்கள் எடுத்துக்க முடியும். ஸோ ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாய்ஸ் இன் ரவுண்ட் 2.
ஸோ நீங்கள் அந்த கேம்பஸ் சுற்றி பார்த்துட்ருக்கோம் நம்ம. ஸோ இது அவங்களோட ஒர்க் ஷாப் பிளாக். ஸோ நீங்கள் சாய்ஸ் போடும்போது ஒரு நல்ல இன்ஸ்டிடியூஷனாக இருந்ததுன்னா நீங்கள் அதில் உள்ள நிறைய பிரான்ச்சஸ் கன்சிடர் பண்ணணும். இல்லைன்னா ஒரு பிரான்ச்சுக்காக இன்னொரு காலேஜ் போனீங்கன்னா அங்கே வர்ற பிளேஸ்மெண்ட் லிஸ்ட் ஆஃப் பிளேஸ்மெண்ட் கம்பெனிஸோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு மிஸ் ஆகும். ஸோ நீங்கள் அந்த பிளேஸ்மெண்ட்டை கிராப் பண்ணும். ப்ளஸ் ரெப்யூட்டட் காலேஜ் ப்ளஸ் மெரிட்டோரியஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எங்கே அதிகமாக இருக்காங்களோ அதை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறது உங்கள் கரியருக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக அமையும். ஸோ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோவைப்புத்தூர் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் ஃபார் யுவர் சாய்ஸ் ஃபில்லிங். ஸோ அதோட ஏரியர் வியூ நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அவங்களுடைய கன்வென்ஷனல் ஹால், ஸோ அடுத்து நம்ம பார்க்குறது மெஃப்கோ ஸ்லங்க். மெஃப்கோ ஸ்லங்க்கும் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஒன்லேயே பாதி பிரான்ச்சஸ் வந்து ஃபில் ஆகிருக்கும். ஸோ மீதி உள்ள பிரான்ச்சஸை நீங்கள் கரெக்டாக கிராப் பண்ணணும். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபேக்கல்ட்டி ரேஷியோ இருக்கிற காலேஜ் இது. பார்த்தீங்கன்னா நம்ம ரவுண்ட் 2லேயே பார்க்குற காலேஜஸ்லேயே பெஸ்ட் ஃபேக்கல்ட்டி ரிசர்ச் என்விரான்மெண்ட் பார்த்தீங்கன்னா மெஃப்கோவில் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இங்கே உள்ள ஃபேக்கல்ட்டிஸ் வந்து நிறைய ரிசர்ச் பண்ணுறதுனால ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய ப்ராஜெக்ட் இன்புட் அவங்களால தர முடியுது. ஸோ ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டிசிப்ளின்டு என்விரான்மெண்ட். இங்கே வந்து ஸ்டூடெண்ட்ஸோட ப்ராக்ரஸை வந்து வெல் கம்யூனிகேட்டடாக பேரண்ட்ஸ் இருக்கிறதுக்காக ஒரு கனெக்டட் ஆப் எல்லாம் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு விமென்ஸ் கேண்டிடேட்டுக்கு இந்த காலேஜ் ஒரு ரொம்ப சேஃபான காலேஜ்னு சொல்லலாம். ஸோ விமன் கேண்டிடேட்டுக்கு ரொம்ப ப்ரொடெக்டடாக அவங்க வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நல்லா கிளியராக வச்சுருக்காங்க. மொபைல் யூசேஜ் வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க. அதனால அவங்களால நிறைய அகாடமிக்ஸ் ஃபோக்கஸ் பண்ணி அவங்க சப்ஜெக்ட்ஸை நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி பிளேஸ்மெண்ட்டை ஹை லெவலில் அச்சீவ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட R&D ப்ராஜெக்ட் எக்ஸ்டர்னல் ஃபண்டட் ப்ராஜெக்ட்ஸ்லாம் நிறைய இந்த காலேஜில் பண்ணுறாங்க. ஸோ இவங்க வந்து ரொம்ப ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் காலேஜ்னால உங்களுக்கு வந்து உங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ ரவுண்ட் 2ல் உங்களுக்கு வந்து இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷனாக உங்களுக்கு அமையும். ஸோ இங்கே உள்ள பிரான்ச்சஸ் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், இசி, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஆர்கிடெக்சர் வரைக்கும் இருக்குங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச பிரான்ச்சை கண்டிப்பாக நீங்கள் சாய்ஸ் லிஸ்ட்டில் போட்டு எடுத்துக்கோங்க. ஏன்னா ஒரு ரவுண்ட் 2ல் இது ஒன் ஆஃப் த ஆல்ரவுண்ட் காலேஜ்னே சொல்லலாம். ஒன் ஆஃப் த ஆல்ரவுண்ட் காலேஜ். ஸோ இதோட கேம்பஸ் ஸ்ட்ரக்சரே பார்த்தீங்கன்னா ரொம்ப வாஸ்ட் கேம்பஸ் இது. இது அரௌண்ட் 200 ஏக்கர்ஸ் கிட்டத்தட்ட இந்த கேம்பஸ் ஏரியா. ஸோ உங்களுக்கு அழகாக டிபார்ட்மெண்ட் பில்டிங்ஸ்லாம் டிஸ்பர்ஸ்டாக, ஹாஸ்டல் ஏரியாஸ் எல்லாமே வெல் பிளான்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஃபேக்கல்ட்டி அண்ட் ரிசர்ச் ஃபெசிலிட்டிஸ் நல்லா இருக்கனால உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டெக்னிக்கல் நாலேஜை ரொம்ப அதிகமாக அக்வயர் பண்ண முடியுதுங்க. ஆல்ரெடி நம்ம மெஃப்கோவோட பிளேஸ்மெண்ட் டீட்டெயில்ஸ் வந்து ஆல்ரெடி நம்ம வீடியோ ஒன்று போட்டிருக்கோம். நீங்கள் வந்து டீட்டெயில்டாக இவங்களோட பிளேஸ்மெண்ட் பார்க்கணுன்னா நீங்கள் அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலாம். ஸோ நீங்கள் இந்த காலேஜ் வந்து எங்கே இருக்குன்னா சிவகாசியில் இருக்குது. இந்த காலேஜ் வந்து மதுரையிலேருந்து ஈஸியாக போயிட்டு வந்துடலாம். மதுரை, விருதுநகர் இந்த சரௌண்டிங்கில் இருக்கிறவங்க ஈஸியாக போயிட்டு
டே ஸ்காலராகவே பஸ்ஸில் போய் படிக்கலாம். மற்றபடி அவங்க ஹாஸ்டலும் வெல் எக்யூப்டாக இருக்குது. நீங்கள் ஹாஸ்டலில் தங்கி படிக்கலாம். இவங்களோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப ரீசனபிளாக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கனால உங்களுக்கு ரொம்ப எக்கனாமிக்கல் பேர்டன் இல்லாமல் உங்களால் படிச்சிட முடியும். ஸோ மெஃப்கோ ஸ்ரீலங்கா வந்து ஒரு பெஸ்ட் லேர்னிங் என்விரான்மெண்ட்னே சொல்லலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் ரவுண்ட் 2 பொறுத்த வரைக்கும் சில காலேஜஸ் தான் பெஸ்ட் காலேஜஸ் இருக்குது. ஸோ அந்த காலேஜஸில் நீங்கள் மீதி இருக்க பிரான்ச்சில் எது உங்களுக்கு பிடிச்ச பிரான்ச்சோ அதை ஆப்ஷனில் போட்டு எடுத்துக்கிறது தான் ஸ்மார்ட் சாய்ஸ். ஸோ நீங்கள் ஒரு பிரான்ச்சுக்காக அடுத்த காலேஜ் போகும்போது உங்களுக்கு 3rd லெவல் காலேஜ் போயிடும். அதில் உங்களுக்கு இந்த மாதிரியான காலேஜுக்கு வர பிளேஸ்மெண்ட்டும் உங்களுக்கு மிஸ் ஆயிடும். ஸோ நீங்கள் அதை ஞாபகத்தில் வச்சுட்டு ஒரு பெஸ்ட் காலேஜ் ரவுண்ட் 2ல பெஸ்ட் காலேஜை கிராப் பண்ணுங்க. ஸோ அவங்க பஸ்ஸஸ் வந்து நான் சொன்ன மாதிரி மதுரை அந்த சரௌண்டிங் எல்லாமே போகுது. ஸோ நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வேணால் ஒரு விசிட் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். பயோடெக்னாலஜி, பயோமெடிக்கல் இது மாதிரி பிரான்ச்சஸ் கூட இந்த காலேஜில் இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ரவுண்ட் 2ல நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இந்த 3 காலேஜையும் நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். பை பாய்.